பேபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க போகலாம். நான் அதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அதை நல்லா தொலியை உரிக்காமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேவிக்கு தொலியை உரிக்காமல் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஆனியன் எடுத்துக்கோங்க, அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி இப்படி அரை இதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் அரைக்க ஈஸியாக இருக்கும். அதை எல்லாம் ஒரு ஜாரில் எடுத்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. கழுவுன பேபி பொட்டேட்டோவை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அவிய வச்சுக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பேபி பொட்டேட்டோ ரொம்பவும் அவியக்கூடாது, அவிஞ்சால் அது ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ அதை 1லேருந்து 2 விசில் வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. கடாயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அதை கொஞ்சம் பொரிய வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பும் எடுத்துக்கோங்க, அதையும் போட்டு பொரிய வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 பிரியாணி இலை 2 மிளகாயை போட்டுட்டு அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா மசாலா பச்சை ஸ்மெல்லும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாம் தக்காளியை அதை வதக்காமல் தான் பச்சையாக தான் அரைச்சி வச்சோம், அதனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பேபி ஆலு, நம்ம அவிச்சு வச்ச பேபி ஆலுவை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 10 to 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு உங்களுக்கு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் இந்த அளவுக்கு தயிரை சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது பேபி ஆலு ரெடி. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க, ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை நல்லா கசக்கி அதில் மேல்டாக்கில் தூவி விட்டுக்கோங்க. பொதுவாக நார்த் இந்தியாவில் கஸ்தூரி மெத்தி அதிக அளவு யூஸ் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காண்டி. நம்மளும் அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம், நல்லா வந்திருக்குது. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் கொத்தமல்லியை நீங்கள் மேலே தூவி விட்டு அதை நல்லா ஓரளவு பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேபி ஆலு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.